தூங்கா நகரத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் சூனா வெங்கடேசன். எதற்காக நாம் இந்துக்கள் அனைவரும் வாக்களித்தோம் என்கின்ற அறிவீனத்தை இழந்துவிட்டோமா என்று சிந்திக்க வேண்டிய காலகட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். கந்தன்மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றினால் கலவர பூமியாகும் என்று எடுத்துரைக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சூனா வெங்கடேசன் அவர்கள். பிற மதத்தில் கைக்கூலி வாங்கிக் கொண்டு தன்னுடைய தாய்நாட்டை ஒற்றிக் கொடுக்கக்கூடிய வேலையை செய்கின்றவர்கள்தான் கம்யூனிசவாதிகள். இந்தியாவில் பிறந்த ஒரு தலைவர்களையும் அவர்கள் ஏற்பது கிடையாது. அவர்கள் சொல்லும் போதே வெளிநாட்டில் பிறந்த கம்யூனிசவாதிகளைத்தான் அவர்கள் கூறுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சீனாவும் வெளிநாட்டவர்களுமே அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக எண்ணம். தன் தாய்நாட்டை ஒற்றுக் கொடுக்கின்ற இந்த சு வெங்கடேசனை போன்ற தற்குறிகளை தேர்ந்தெடுக்க மதுரை மக்கள் இனியாவது ஒரு பரிசீலனை செய்ய வேண்டும். 35 வருட காலம் விடாமல் வங்கதேசத்தை ஆண்டது கம்யூனிஸ்டம். ஆனால் இப்பொழுது ஒரு இடத்தில் கூட கம்யூனிசம் என்கின்ற கொடியோ தோரணமோ கம்யூனிஸ்டின் ஒரு நேதாவோ கிடையாது. 35 வருடம் ஆண்டார்கள். அதுபோல 10 வருட காலமாக சூனா வெங்கடேசன் மதுரையை ஆட்சி செய்து என்ன செய்திருக்கிறார்? தூங்கா நகரத்தை, ஆன்மீக தலத்தை அசிங்கமாக குப்பை நகரமாக மாற்றியதே சூனா வெங்கடேசனின் அதியுத புத்தி. இனியாவது மதுரை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய சனாதனவாதிகளுக்கு வாக்களித்து தர்மத்தை காப்போம். தர்மம் வெல்லட்டும். இந்த கம்யூனிசம் ஒழியட்டும். ஜெய்ஹிந்த், ஜெய் மாதா, ஜெய் பவானி. வாழ்க பாரதம். வந்தே மாதரம். பாரத அன்னையின் புகழ் ஓங்குக.